டிவிகே ஃபேன்ஸ், ஐம் ரியலி சாரி. உங்க ஹீரோ தோத்துட்டாருடா. சரியா? என்னைக்கு அவர் கரூரை விட்டு ஓடுனாரோ அன்னைக்கே தோத்துட்டாரு. அவரு நினைச்சிருந்தா அங்கேயே இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்ல உட்கார்ந்து இருந்தாருச்சுக்கோ, இவனுங்களை ஒரே நாள் ஓட விட்டுருக்கலாம். ஒரு நாள்ல எப்படி மாத்ததுன்னு நீங்க புடுங்குவீங்க. பக்கத்து ஸ்டேட்ல ஒருத்தன் ஒரே நாள் தான் ஃபேன் பேஸ வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணி இன்னைக்கு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா உட்கார்ந்துருக்கான். உங்க அண்ணன் என்னடா 26ல சிஎம், அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தாருன்னா 25ல அந்த ஆள் தான் சிஎம். கண்டுலன்ஸ் வீடியோ ஒன்னு போட்டிருக்காரு. அது கண்டுலன்ஸ் வீடியோ மாதிரி இல்ல. கடைசியா எதுக்குடா பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணோம் சிஎம் சார் அப்படின்ட்டு உங்களை ட்ரிகர் பண்றதுக்காக அதை பண்ணிருக்காரு. இவரும் அரசியல் தான் பண்றாரு. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் பாலிடிக்ஸ். இவனுங்கெல்லாம் ஜோக்கர், இவனுங்க பெர்மிஷன் கொடுக்கல, அதனாலதான் அவங்க ப்ரொடெக்ஷன்ல ஈடு பண்ணல அப்படிலாம் சொல்லாதீங்க. சரியா? உங்க அண்ணன் மேல ஈஸியா கை வைக்க விட்டுருவீங்களா? என்ன ஒரு ஹீரோ தானே, அவர் மேல ஈஸியாவா கை வைக்க விட்டுருவீங்க? அவரும் பாலிடிக்ஸ் தான்டா பண்றாரு. ஆனா இதுக்கும் நிக்கிறீங்க பாத்தியா, கம்பேக் கொடுங்க, திருப்பி வாங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன வந்து லியோல தோத்துட்டு ஜனநாயகன்ல கம்பேக் கொடுக்குற விஷயமா இது? டேய், நீங்க அப்ப கம்பேக் கொடுக்குதுன்னா இந்த 40 பேரோட உயிர் வந்து நீங்க காவ வாங்கியிருக்கீங்களா? கம்பேக் கொடுன்னு சொல்லிட்டு உங்க தலைவனை கேளுங்க. இப்படி எல்லாரையும் விட்டு தான் இருக்கிறவனும் இப்படி இருக்கான், இவனும் அப்படி ஆயிடுவான். அதனால அவனை கொஸ்டின் பண்ணுங்க. எதுக்கு நீ வீடியோ போட்ட, எதுக்கு நீங்க அங்க இல்லன்னு சொல்லிட்டு நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. உங்க தலைவரை நீங்க கேள்வி கேளுங்க.